சற்று முன் வெளியாகியுள்ள முக்கிய தகவல் என்ன அப்படின்னா, பிஎம் கிசான் வங்கி கணக்கு வைத்திருக்கும் அனைத்து விவசாயிகளுக்குமே ரூபாய் 8000 வழங்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் தமிழ்நாடு முழுவதும் பேசப்பட்டு வருகிறது. ஓகேங்களா? நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற பயனுள்ள அரசு திட்ட தகவல்கள் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த நிலையில் நாடு முழுவதும் உள்ள விவசாயிகள் அதாவது 2026 மத்திய பட்ஜெட்டை மிகுந்த எதிர்பார்ப்புடன் காத்திருக்கிறார்கள். ஏன்னா இந்த முறை பட்ஜெட்டில் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா அதாவது பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் நிதி உதவி உயர்த்தப்படுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் பலரிடமுமே இருக்குது. தற்போது இந்த திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு அதாவது ஒரு வருஷத்துக்கு 6000 அப்படின்ட்டு 3 தவணைகளாக விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் டெபாசிட் செய்யப்பட்டு வருகிறது. ஆனால் அதிகரித்து வரும் இந்த விவசாய செலவுகள் அதன் காரணமாக இந்த தொகை போதுமானதாக இல்லை அப்படின்ட்டு விவசாயிகள் சங்கம், விவசாய நிபுணர்கள் இவங்க எல்லாருமே தெரிவித்து வருகிறார்கள். கடந்த சில ஆண்டுகளில் என்னென்னலாம் விலை ஏறி இருக்குது அப்படின்னா, விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், டீசல், மின்சாரம், நீர்ப்பாசனம், டிராக்டர் மற்றும் விவசாய உபகரணங்கள் இதெல்லாமே விலை கணிசமாக உயர்த்தப்பட்டதுனால இந்த சூழ்நிலையில் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு பிஎம் கிசான் உயர்த்தப்பட்டால் சாகுபடி செலவுகளின் அழுத்தம் ஓரளவு குறையப்படலாம் அப்படின்ட்டு பேசப்பட்டு வருகிறது. அதன் மேலும் இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் தொகை அதிகப்படுத்தினாங்க அப்படின்னா விவசாயிகளின் வருமானம் நேரடியாக அதிகரிக்கும். அதன் மூலம் கிராமப்புற பொருளாதாரம் வலுப்பெறும் அப்படின்ட்டும் நிபுணர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். அரசாங்கம் 2018 டிசம்பரில் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க. இதுவரை பிஎம் கிசான் தொகை உயர்த்தப்படுவது குறித்து அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவுமே ரிலீஸ் ஆகலை. இருப்பினும் 2026 மத்திய பட்ஜெட்டும் வரவிருக்கும் தேர்தலும் காரணமாக இந்த பிஎம் கிசான் திட்டம் 6000லேருந்து 8000 உயர்த்தப்படலாம் அப்படின்ட்டு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. இது ஒரு உறுதியான அறிவிப்பு இல்லை. இன்னுமே சர்க்குலர் வரல, ஜிஓ இன்னும் வரல. வந்துச்சுன்னா நம்ம சேனலில் நான் உடனடியாக அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.